ஹாய் ஹலோ. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான விமானங்கள் ரத்து அப்படிங்கிற முக்கியமான பிரச்சனையில இண்டிகோ விமான நிறுவனம் சிக்கி இருந்தாலும் ஒரு ஸ்டார்ட் அப்பா உருவான விமான நிறுவனம் இன்னைக்கு ஒரு இந்திய உள்நாட்டு விமான சேவையில கிட்டத்தட்ட 66% இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த விமான நிறுவனம் உருவான கதையை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த விமான நிறுவனம் உருவாவதற்கு முக்கிய முதல் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் பாட்டியா அப்படிங்கிற நபர் தான். இந்தியாவை சேர்ந்தவர், கனடாவில் படிச்சுட்டு அமெரிக்காவில் வேலை பார்க்குறாரு. சொந்தமா பிசினஸ் தொடங்கணும் அப்படின்ட்டு 2002-2003 காலகட்டத்தில் இந்தியாவுக்கு வராரு. டெலிகாம் பிசினஸ் தொடங்குறது அவருடைய ஏம். அதாவது இப்போ ஜியோ ஏர்டெல் இருக்கிற மாதிரி அவருக்கும் ஒரு டெலிகாம் பிசினஸ் தொடங்குறதா ஏன். ஆனா அந்த காலகட்டத்துல டெலிகாம் பிசினஸ்க்கு லைசன்ஸ் வாங்குவதில் இருந்த கெடுபிடி காரணமாக அந்த ஏமை கைவிட்டுறாரு. ஸோ அந்த காலகட்டத்தில் அவருடைய தந்தை டிராவல் ஏஜென்சி நடத்திட்டு வர்றாரு. அந்த டிராவல் ஏஜென்சி பொறுத்த வரைக்கும் விமானங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணது, அந்த விமான பயனர்களுக்கு அகாமடேஷன் பண்ணணும், இந்த மாதிரியான சேவையை கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதை விரிவுபடுத்தணும் அப்படின்ட்டு ராகுல் பாட்டியாவும் தந்தையை போல இன்னொரு டிராவல் ஏஜென்சி ஆரம்பிக்கிறாரு. அது டிக்கெட் புக் பண்றது மட்டும் இல்லாம ஒரு விமான நிறுவனத்துல இருந்து தேர்ட் பார்ட்டிக்கு என்னென்ன கான்ட்ராக்ட் கொடுப்பாங்களோ அது எல்லாமே எடுத்து பண்றாங்க இவங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் அந்த தேர்ட் பார்ட்டியா அந்த கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணும்போது இவருக்கு விமான சார்ந்த பிசினஸ் வாய்ப்புகள் எல்லாமே அவர் கத்துக்கிறாரு. அதுல மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிறாரு. ஸோ அந்த விமானம் சார்ந்த பிசினஸ்கள் இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்மளே ஒரு விமான நிறுவனம் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆனா இவருக்கு விமானம் சார்ந்த பிசினஸ் தெரிந்தாலும் அதனுடைய டெக்னிக்கல் தெரியாது. அதாவது விமானத்தை டெக்னிக்கலா எதுவுமே தெரியாது. ஸோ அந்த காலகட்டத்துல இவருக்கு நினைவுக்கு வராரு ராகேஷ் கங்கோல் அப்படிங்கிற ஒரு நபர் தான் நினைவுக்கு வராரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவரும் கான்பூர் ஐஐடில படிச்சுட்டு யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ்ல வேலை பார்த்தவர். இவரும் அமெரிக்கால வேலை பார்த்த காலகட்டத்துல 2 பேருமே பழகிருக்காங்க, நட்பா பழகிருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்துல பழகினால அந்த நட்பை பயன்படுத்தி இவர் திரும்ப அவர்கிட்ட அப்ரோச் பண்றாரு. இந்த மாதிரி ஒன்றும் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு பண்றாரு. அவரும் இதுக்கு ஓகே சொல்றாரு. இருவருடைய லட்சியங்களும் இதுல இணைந்த காரணத்தினால 2005 இண்டிகோ நிறுவனம் உருவாகிறது. அதாவது ஒருத்தருக்கு பிசினஸ் வாய்ப்புகள் ஃபுல்லாவே தெரியும், இன்னொருத்தருக்கு டெக்னிக்கலா எல்லாமே தெரியும். பிசினஸை பொறுத்தவரைக்கும் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரெண்டுமே இணையும் போது அவங்களுடைய பிசினஸ் ஒரேடியா முதல் முறையாவே ஒரு என்ன சொல்றது ஒரு 5-6 வருடங்களில் ஒரு அசல வளர்ச்சி ஏற்படுத்துது. தற்போதைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2300 இருந்து 2700 ட்ரிப் வரைக்கும் விமான ட்ரிப் வரைக்கும் பண்றாங்க. அவங்களுடைய மொத்தம் 300 விமானத்தை வச்சு 2300 இருந்து 2700 ட்ரிப் வரைக்கும் பண்றாங்க. கிட்டத்தட்ட 66% இடத்தை அவங்க பிடிச்சிருக்காங்க இந்திய உள்நாட்டு விமான சேவையில. ஸோ இப்படி நல்லபடியா போயிட்டு இருந்த இண்டிகோ நிறுவனத்துல ராகுல் பாட்டியா, ராகேஷ் கங்வால் இருவருக்கும் 2018 கருத்து வேறுபாடு காரணமாக ராகேஷ் கங்வால் அந்த நிறுவனத்தை விட்டு முழுமையாவே வெளியேறாரு. அது பின்பு முழு கட்டுப்பாட்டுல ராகுல் பாட்டியா கட்டுப்பாடுல தான் விமானம் நிறுவனம் இயங்குது. கொரோனா காலத்துல கூட மிக ஒரு குறுகிய காலகட்டத்திலே அவங்க அந்த ஒரு தடைகள்ல இருந்து மேல வந்துட்டாங்க. இப்போ பிரச்சனை எதுல வருது அப்படின்னாக்கி 2 வருடங்கள் முன்பு மத்திய அரசாங்கம் ஒரு ரூல் கொண்டு வராங்க. அதாவது ஃபிளைட் டியூட்டி டைமிங் லிமிடேஷன் அப்படிங்கிற ஒரு ரூல் கொண்டு வராங்க. அது எதற்காகனா விமானிகளுக்கு அதிக பணி சுமை கொடுக்க கூடாது, அதிக நேரம் ரெஸ்ட் தேவை அப்படிங்கிறது கொண்டு வராங்க. எதனாலனா அது விபத்து ஏற்படுது. ஸோ அதனால அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்தா இந்த விபத்துகள் குறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு அந்த 2 வருடத்துக்கு முன்னாவே ஒரு ரூலை கொண்டு வராங்க. ஆனா அது முழுமையா அமல்படுத்தல. ஆனா கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு விமான விபத்து ஏற்படுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரூலை அமல்படுத்துறாங்க. கடந்த நவம்பர் மாசம் இந்த ரூல் முழுமையாவே அமலுக்கு வருது. இந்த அமலுக்கு வந்தப்போ அவங்க என்ன ஆகுது அப்படின்னாக்கி நிறைய பயணிகளுக்கு ரெஸ்ட் கொடுக்கும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா ஃபிளைட்டோட ஆள் இருக்காது, ஃபிளைட்டு கேன்சல் ஆகுது. ஸோ இதை தவிர்ப்பதற்காக இண்டிகோ நிறுவனம் என்ன பண்ணுங்கன்னா இதுக்கு முன்னாடி விமானிகள் எல்லாமே வேற புதுசா ஹையர் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் பண்ணியிருக்கணும். ஆனா அவங்க எதுவுமே பண்ணல. ஸோ இதுதான் ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய விமானிகளுக்கு அதிகப்படியான ஓய்வு கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அந்த கட்டாயத்தினால அவங்க என்ன பண்ணிருக்கணும், ஆல்ரெடி புதிய விமானிகளை ஹையர் பண்ணிருக்கணும், அவங்க அதுவும் பண்ணல. ஸோ அதனால இந்த ரெஸ்ட் கொடுத்தனால ஆட்டோமேட்டிக்கா விமானங்கள் கேன்சல் ஆகுது. ஸோ இது பயணிகள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து. காரணம் 66% மக்கள், நம்ம இந்திய மக்கள் 66% பேர் இந்த விமானத்தை நம்பிதான் உள்நாட்டு விமானத்தை இதை நம்பிதான் இருக்கிறாங்க. சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்போம். சில மணப்பெண் வர இங்க வர முடியல, அவங்க வீடியோ கான்ஃபரன்ஸ்ல தான் ரிசப்ஷன் அட்டன் பண்றாங்க. இது அப்புறம் மெடிக்கல் எமர்ஜென்சி எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்ம ஒரு ஸ்டார்ட் அப்பா உருவான ஒரு இந்திய நிறுவனம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் நம்ம இது ஒரு சக்சஸ் பாயிண்ட். பட் இருந்தாலும் அவங்க ஒரு மிஸ் பண்ண விஷயம்னா அதிக விமானிகளை ஹையர் பண்ணியிருக்கணும், அவங்க பண்ணல. ஸோ அதனால நம்ம ஒரேடியா நம்ம இண்டிகோ விமானத்தையும் நம்ம குறை சொல்ல முடியாது, அரசாங்கத்தையும் நம்ம குறை சொல்ல விட முடியாது. ஏன்னா அரசாங்கம் 2 வருடங்கள் முன்பே அதுக்கு நீங்க தயாராகன்னு சொல்லிட்டாங்க. கடந்த நவம்பர் மாதம் அதை முழுமையாக அமல்படுத்துறாங்க. அந்த அரசாங்கமும் போதுமான டைம் கொடுத்திருந்தாங்க. இப்போது கூட மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, நாட்டு மக்கள் 66%
பங்குகள் அவங்ககிட்ட இருக்கும்போது பல பாதிப்புகள் இருக்கு. அப்படிங்கும்போது இந்திய அரசாங்கம் தளர்வு இன்னும் கொஞ்ச நாளைக்கு, இன்னும் 2 மாதங்கள் தளர்வு கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னும் அதனோட நிலைமை சீரடையல இதா இருக்கு. இதுல நம்ம பிசினஸ் 2 பேருடைய லட்சியங்கள் ஒன்று சேரும்போது அது ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஆயிருக்கு. இன்னொன்னு நல்ல தெரிந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை நம்ம கூட வச்சிருந்தோம் அப்படின்னாக்கி ஒரு நிறுவனம் வந்து என்னைக்கும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது தான் இதனுடைய இது. அவங்க எதனால அதிகமான விமானிகளை வேலைக்கு எடுக்கல அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இவங்க வந்து குறைந்த சேவையில நிறைய சேவை சர்வீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஏமா இருந்துச்சு. அதனாலதான் நீங்க இண்டிகோ விமானத்துல போறவங்களுக்கு சரி, சீட்லாம் பெருசா கம்ஃபர்டபுள் இருக்காது. ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டிராவல் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுட்டு காம்ப்ளிமெண்ட் இருக்காது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இன்னொன்னு அவங்க எதுல சேவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு விமானம் வந்து ஒரு விமான நிறுவனத்துல ஒரு ஏர்போர்ட்ல இறங்குது அப்படின்னா அங்க எவ்வளவு நேரம் அந்த ஏர்போர்ட்ல அந்த விமானம் நிக்குது, அதுக்கு தந்தாரு அந்த ஏர்போர்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணணும் அந்த விமான நிறுவனம். ஸோ அவங்க அதை வேற கம்மி பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையில இருந்து ஒரு ஃபிளைட் சென்னை போகுதுன்னா மதுரையில இருந்து லேண்டிங் அந்த நிக்கிற டைம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிருக்காங்க. அதாவது ஃபிளைட் மதுரைக்கு வரும், பயணிகளை ஏற்றும், உடனே கிளம்பிடும். இந்த மாதிரியான இதுல நிறைய சேவ் பண்ணிருக்காங்க. எதனால அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு விமானத்துல வரக்கூடிய இன்கம்ல கிட்டத்தட்ட பாதிக்கு மேல அது எரிபொருளுக்கே போயிருது அப்படின்னு சொல்றாங்க. மீதி பாதியில தான் அவங்க அதற்கான மெயின்டெனன்ஸ், அதற்கான சர்வீஸ் இது எல்லாமே பார்க்க வேண்டிய சிச்சுவேஷனால அங்க போதுமான விமானிகளை எடுக்காமல் இருந்துக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா இருந்திருக்கு. ஆனா என்னதான் இருந்தாலும் பயணிகளுடைய பாதுகாப்பு ரொம்பவே முக்கியம். உயிர் தான் முக்கியம். உயிருக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும் காணாது. அதனாலதான் மத்திய அரசாங்கம் இந்த ரூலை கொண்டு வந்தாங்க. ஸோ அதை இன்னும் 2-3 மாதங்கள்ல சரியாயிரும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. பட் நம்ம என்னதான் இருந்தாலும் ஒரு வீடியோ போட்டலாம், ஒரு ஆதரவு சொல்லிடலாம். ஆனா அந்த விமானம் ரத்தானால எவ்வளவு பேர் பாதிப்படைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ கூடிய விரைவில் இந்த நிறுவனம் மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவே இருக்குது. மத்திய அரசும் அதுக்கு போதுமான சப்போர்ட் வழங்கும் அப்படின்னு தான் நாமளும் நம்புறோம்.